ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட கிரிஷ் சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ₹1 செலவில் நம்ம வீட்டில் இருக்கிற 3 பொருட்களை பயன்படுத்தி நம்ம வீட்டு தோட்டத்தில் உள்ள செடிகளில் வரும் மாவு பூச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய பூச்சி விரட்டி எப்படி தயார் செய்கிறது அப்படிங்கிறத பற்றியும் அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பூச்சி விரட்டி நம்ம வீட்டில் ரெடி பண்ணி ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தால் மாலை வேளையிலேயே தயாரித்து பயன்படுத்தி பாருங்கள். சாயங்கால நேரத்தில் பூச்சி விரட்டியை ரெடி பண்ணி நம்ம வீட்டு கார்டனில் உள்ள செடிகளுக்கு பயன்படுத்தும் போது பூச்சிகளின் தொந்தரவு கணிசமாகவே குறையும். பூச்சிகளின் தொந்தரவு உங்கள் வீட்டு கார்டனில் உள்ள செடிகளில் அதிகமாக இருந்துச்சுன்னா இதை தொடர்ந்து 2-3 நாட்கள் வரைக்கும் சாயங்கால வேளையில் ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள். இப்படி செய்கிறதுனால மாவு பூச்சிகளின் தொந்தரவு கணிசமாகவே குறையும். இதே போல் கார்டனிங் வீடியோக்கள் வேணும்னா எங்களோட கிரிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இனி லேட் பண்ணாமல் அந்த பூச்சி விரட்டி எப்படி தயார் செய்கிறது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். முதல்ல நம்ம வீட்டு சமையலுக்கு பயன்படுத்துகிற உப்பு 1 பிஞ்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு வாளியில் அதை போட்டுக்கிடுங்க. இது கூட 5 ml அளவிற்கு ஒயிட் வினிகர் எடுத்து ஊற்றிக்கிடுங்க. கூடவே 5 ml அளவிற்கு லிக்விட் சோப் எடுத்து இது கூட சேர்த்துக்கிடுங்க. 1/2 லிட்டர் அளவிற்கு தண்ணீரை இது கூட ஊற்றிக்கிடுங்க. பச்சை தண்ணீரை தான் இது கூட ஆட் பண்ணிக்கிடணும். பூச்சி விரட்டி இப்போ ரெடி ஆகிட்டு இதை ஸ்ப்ரேயரில் அடைச்சி ஸ்ப்ரே பண்ண போகிறோம். 1/2 லிட்டர் அளவுக்கு தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். 1 லிட்டர் அளவுக்கு நீங்கள் தண்ணீரை சேர்க்கிறதா இருந்தால் 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு எடுத்துக்கிடுங்க. கூடவே இது கூட ஒயிட் வினிகரும் சோப்பு கரைசலும் 10 ml அளவுக்கு எடுத்துக்கிடுங்க. இதுதான் எங்கள் வீட்டில் உள்ள செம்பருத்தி செடி. இந்த செம்பருத்தி செடியில் மாவு பூச்சிகளின் தொந்தரவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இதே போல் பூச்சி தொந்தரவு அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த பூச்சி விரட்டியை பயன்படுத்தி ஸ்ப்ரே பண்ண பிறகு டூத் ப்ரஷ்ஷை பயன்படுத்தி தேய்ச்சி விட்டுருங்க. நம்ம கிரிஷ் சேனலில் ஏற்கனவே செம்பருத்தி செடியில் அதிகம் பூக்கள் பூக்கிறதுக்கான டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்து உங்கள் வீட்டு கார்டனுக்கு யூஸ் பண்ணிக்கிடுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டு கார்டனில் உள்ள செடிகளில் மாவு பூச்சிகளின் தொந்தரவு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த பூச்சி விரட்டியை ரெடி பண்ணி உங்கள் வீட்டு கார்டனுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். அழகான வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் அமைக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மற்றும் ஒரு கார்டனிங் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.